இஸ்ரேல்ஸ் நவாட்டிம் ஏர்பேஸ். இந்த பிளேஸ் தான் இஸ்ரேலோட இம்பார்ட்டன்ட் பிளேஸ்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே வச்சு தான் இஸ்ரேல் வந்து F-35 ஹோஸ்ட் பண்ணுவாங்க. இதை பாயிண்ட் பண்ணி தான் அக்டோபர் மந்தில் ஈரான் மிசைல் அட்டாக் நடந்துச்சு. அந்த அட்டாக்ல சில F-35 டேமேஜ் ஆனதாக சொல்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் கிட்ட இருந்து எந்த ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனும் இப்போ வரைக்கும் கிடைக்கல. இஸ்ரேல் ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற மெயின் அசட் என்னதான்னு பார்த்தா F-15 அண்ட் F-35. இந்த F-35 வந்து அஃபிஷியல் ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது போக மல்டி ப்ரப்போஸ்க்கும் யூஸ் பண்ண முடியும். எப்போ F-15 அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா, என்னதான் F-35 செல்ஃப் ஃபியூச்சர் அதிகமாக கொண்ட விமானமாக இருந்தாலும் அதனால அதிகமான பேலோட கொண்டு போய் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் F-15 அப்படி கிடையாது. அது போக ரேடர் லோவாக இருக்கிற பிளேசஸ், ரேடர் நெட்வொர்க் இல்லாத பிளேசஸ்லையும் F-15 எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். அப்புறம் இவங்க டிஃபென்ஸ் ஸ்கில்லை 2 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஈரானுக்கு அகெயின்ஸ்டாக ஸ்ட்ரைக் பண்ணுறது, செகண்டு ஈரான் ரிட்டாலியேஷன் வந்தால் அதை எப்படி டிபெண்ட் பண்ணுறது அப்படிங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் இவங்க தான் பண்ணுறாங்க. ஈரானுக்கு அகெயின்ஸ்டாக அஃபென்சிவ் ஆப்ரேஷன் அதை எப்படி பண்ணலாம்னு ஒரு கம்ப்ளீட் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஈரானோட ரேடரை டெஸ்ட்ராய் பண்ணணும். அதுக்கு F-35 விமானம் தான் அனுப்பணும். ஏன்னா F-35னால தான் ஈரானோட ரேடரை ஓவர் கம் பண்ணி உள்ளே போக முடியும். உள்ளே போன அப்புறமா ஈரானோட S-300 அண்ட் பவார் 373 ரேடர் நெட்வொர்க்கை இது நியூட்ரலைஸ் பண்ணுது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக். நெக்ஸ்ட்டு இஸ்ரேல் F-50 விமானம் அப்புறம் அவங்களோட மற்ற அட்டாக் ஏர்க்ராஃப்ட் எல்லாம் உள்ளே அனுப்பி இந்த பங்கர் பஸ்டட் பாம்ஸை இஸ்ரேல் வந்து ஈரானோட நியூக்ளியர் சைட்ஸ் மேலே போடுற மாதிரி இவங்க அஃபென்சிவ் ஆப்ரேஷன் வந்து இருக்குது. இதில் அமெரிக்கா உள்ளே வந்தால் அமெரிக்கா ஈரானுக்கு ஆப்போசிட்டாக இஸ்ரேல் கூட இருக்காங்கன்னு சொல்லலாம். இஸ்ரேல் ஈரானுக்கு அகெயின்ஸ்டாக ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் பண்ணிட்டா கன்ஃபார்மாக ஈரான் ரிட்டாலியேஷன் கொடுப்பாங்க. ஏப்ரல் மந்த் நடந்த ஒரு சின்ன ஸ்ட்ரைக், அது எப்போ நடக்கும் எப்படி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. அதனால இவங்க அதுலேருந்து ஈஸியாக ஓவர் கம் பண்ணி வந்துட்டாங்க. ஆனால் அக்டோபர் மந்த் நடந்தது எப்போ எங்கே எதுவுமே யாருக்குமே தெரியாது. அப்போ உள்ளே வந்த ஒரு 10% ப்ரொஜெக்டைல்ஸே இப்போ வரைக்கும் இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா அலைன் ஃபோர்ஸ்னால் டிபெண்ட் பண்ண முடியலை. அதனால இப்போது அதிகமான ப்ரொஜெக்டைல்ஸை ஷார்ட் டைமில் லான்ச் பண்ணால் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு பிளான் பண்ணப்பட்டிருக்கு. இஸ்ரேலோட அட்வான்ஸ்டு மிசைல் சிஸ்டம் வந்து தாட் அப்படின்னு சொல்லப்படுறது தான். இதனால் மட்டும் இஸ்ரேலை டிபெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை, அவங்களுக்கு நிறைய யூனிட்ஸ் வந்து தேவைப்படுது இன்னும். அப்புறம் உள்ளே வர்றதுல 80% ப்ரொஜெக்டைல்ஸ் F-15 F-35 வச்சு இன்டர்செப்ட் பண்ண முடியும்னு இவங்க சொல்கிறாங்க. பட் ஈரான் கிட்ட மட்டும் நியூக்ளியர் ஸ்ட்ரைக்கோ இல்லைனா நியூக்ளியர் மிசைல் இருந்தால் 20% வச்சு இவங்களை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிட முடியும். அப்புறம் அமெரிக்காவோடைய C-17 குளோப் மாஸ்டர் ஏர்கிராஃப்ட் டெக்ஸால இருந்து கிளம்பி ஜெர்மனி போயிட்டு இஸ்ரேல் வந்திருக்கு. ஒரு நாளில் 6 ஏர்கிராஃப்ட்ஸ் கிரவுண்ட் ஆயிருக்கு. இது நார்மல் கிடையாது. 6 விமானமும் இஸ்ரேலுக்கு தேவையான மிசைல்ஸை கொண்டு வந்து லான்ச் பண்ணிட்டு போகுது. லாஸ்ட்டாக ஏப்ரல் 10 இப்போ வரைக்கும் 25 மிசைல்ஸ் முடிச்சிருக்காங்க. அதாவது 4 to 5 மந்தில் எவ்வளவு மிசைல்ஸ் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுக்க முடியுமோ அதை 15 டேஸில் இஸ்ரேலுக்கு பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. நாளைக்கே ஈரான் வந்து இஸ்ரேலை அடித்தாலும் திருப்பி இஸ்ரேல் டிபெண்ட் பண்ண எல்லாமே அமெரிக்கா ரெடியாக வச்சுருக்காங்க. ஒரு சைடு பார்த்தா ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அமெரிக்கா. இன்னொரு சைடு பார்த்தா இஸ்ரேலுக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாம் அனுப்புகிறாங்க. அமெரிக்காவோட கோல் வந்து என்னன்னு பார்த்தா ஈரான் வந்து அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைக்கு அகெயின்ஸ்டாக நடந்தால் இஸ்ரேலை வச்சு ஈரானை அடிக்கிறது. இதெல்லாம் தான் இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஈரான் வந்து அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைக்கு ஒத்து போகலை அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் வந்து நடக்கும்.